எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதோட மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா 2 கிரகங்கள் ரொம்ப சாதகமா இருக்குங்க. அந்த 2 கிரகங்கள் உயிர் காதகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். சிம்ம ராசி கால புருஷனுக்கு 5வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில மகம் 4 நட்சத்திர பாதங்களையும், பூரம் 4 நட்சத்திர பாதங்களையும், உத்திரம் முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள், அதாவது இந்த குறிப்பா இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா சில நல்ல விஷயங்களும் இருக்கு, சில சாதகமற்ற கொஞ்சம் கெட்ட விஷயங்களும் இருக்கு. ஸோ ரெண்டுமே நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்த ஒரு கலவையா தான் இந்த மாதமோட வாழ்க்கையில இருக்க போகுதுங்க. சரி, முதல்ல வந்து நல்ல விஷயங்களையும் பார்த்துக்கலாம். அடுத்து பாசிட்டிவ் இல்லாத விஷயங்களை பத்தி செகண்டா பார்க்கலாம். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது கண்டிப்பா நடக்கதான் போகுது, சரிங்களா? ஆனா கெட்ட விஷயத்த மட்டும் நம்ம கொஞ்சம் சுட்டி காமிக்கும் போது கண்டிப்பா அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து பாதுகாத்துக் கொள்வாங்க, சரிங்களா? இப்ப இந்த டைம் உங்களுக்கு சரியில்லைங்க, கொஞ்சம் கவனமா இருக்குன்னு நம்ம சொன்னா கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ப்ரிகாஷன்ஸோட அவங்க மாத்திப்பாங்க, சரிங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பலன்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய முதல் பகுதியில உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்ந்திருப்பாருங்க. 2வது பகுதியில ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சூரியன் வந்து குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்து ரொம்ப நல்ல ஒரு வலுவான ஒரு தன்மையில சூரியன் இருக்கார், சரிங்களா? ஸோ இந்த மாதம் நீங்க எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பா வெற்றி பெறும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் தான். குறிப்பா தொழில் ரீதியா உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள், போட்டிகள் கண்டிப்பா விலகக்கூடிய ஒரு காலகட்டமா, தொழில்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வருகின்ற ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யறதுக்கும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுதுங்க. நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம், ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கின்ற ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம 10ஆம் இடம் அதிகமான ஒரு வலுவோடு இருக்கிறதுனால கண்டிப்பா எப்படிப்பட்ட ஒரு தன்மையிலும் வருமானம் நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 2ஆம் அதிபதி பாக்கியத்துல போய் அமர்ந்திருக்காரு இந்த மாதத்துடைய 2வது பகுதியில இருந்து. குறிப்பா சொல்ல போனா மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கும். தொழில் ரீதியா நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதே மாதிரி அரசு மற்றும் தனியார் துறையில மாத வருமானத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்கின்ற உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடம் வலுவா இருக்கறனால ஒரு பதவி உயர்வாச்சும் அல்லது வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் ஆச்சும் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பா அதிகரிக்கும். ஊதிய உயர்வு கண்டிப்பா கிடைக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். பணம் ஒரு சில வழியில கைக்கு வந்து சேரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ பொருளாதார நிலை நல்லா இருக்கு. வேலை, தொழில், உத்தியோகம் நல்லா இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அரசு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்க போகுதுங்க. மேலும் வேலை இல்லாத இளைய பருவத்திற்கோ அல்லது வேலை இழந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும். இப்ப நீங்க வேலைக்காக முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். என்ன ஒண்ணு, ராசிய சனி பகவான் பாக்குறார். இந்த ராசிய பார்க்கின்ற சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா உங்களை அதிகமா வந்து டிமோட்டிவேட் பண்ணுவார். அதிகமா ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ், அதாவது இந்த சாதகமற்ற விஷயங்கள்ல அதிகமா மனசுல ஓடிட்டே இருக்கும். நம்மளால இதை பண்ண முடியாது, இது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நீங்களாவே உங்க மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ அப்ப முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எண்ணங்களை தெளிவா வச்சுக்கோங்க. நேர்மறையான எண்ணங்களை அதிகமா வளர்த்துக்குங்க மனசுல. நிறைய வந்து அப்படி முடியாதவங்க அதிகமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பா விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க. ஏன்னா கடந்த காலங்கள்ல சிம்ம ராசிக்காரங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு கடுமையான கஷ்டங்களை பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில போராட்டங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு 6 மாத காலமாவே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பெரிதளவுக்கு ஒரு முன்னேற்றம்ன்றது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி நிறைய போராட்டங்கள் தான் நீங்க பார்த்துட்டு வந்து இருந்திருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல இருந்து மெல்ல மெல்ல மாற்றங்கள் கண்டிப்பா ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொருளாதார ரீதியா பார்க்கும்போது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும், சரிங்களா? அடுத்து வந்து செகண்ட் குடும்ப வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து 2ஆம் இடத்தை பாக்குறாங்க, சரிங்களா?
ஸோ இந்த அமைப்புல பார்க்கும்போது கொஞ்சம் பேசுற வார்த்தையில கொஞ்சம் கவனம் அதிகமா நீங்க எடுத்துக்கணுங்க. பேசுகின்ற வார்த்தைகளாலேயே பிரச்சனை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனம் நீங்க வார்த்தைகள்ல எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்துல. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் கடந்த காலங்களிலும் சரி, இப்பவும் சரி, திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள் கண்டிப்பா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை குறையிறது, ஒரு பிரிவு ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்து சனி அது கூட பண்ணலாம், என்ன பண்ணுவார் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தன்மையில அந்த சனி பகவான் இத்தகைய பிரச்சனைகளை வாழ்க்கையில கண்டிப்பா கொடுத்துட்டு தான் இருக்கார். சரிங்களா? இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களாலையும் சில ஏமாற்றங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனம் தேவை இந்த காலகட்டங்கள்ல. மேலும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நீங்க இறங்கி ஒரு ஸ்டெப் கொஞ்சம் கீழே இறங்கிங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில நல்லாவே வருவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவைங்க. காசு யாரையும் நம்பி கொடுக்கவும் வேண்டாம், கடன் வாங்கவும் வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 8ஆம் இடம் கொஞ்சம் வலுவா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தன்மையில கொஞ்சம் கவனம் தேவைங்க. அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகளும் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் உங்க தந்தை, தாயார் சம்பந்தப்பட்ட வழியில சில மனஸ்தாபங்கள் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க, அனுசரிச்சு போங்க. அதே மாதிரி அவனோட ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடத்துல விழுதுங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு செய்தி காத்துட்டு இருக்கு இந்த காலகட்டங்கள்ல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ஒரு கல்லூரியில சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்கு. நல்ல ஒரு உயரமான ஒரு நிலைமைக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை தற்போது சூரியனும் குருவும் ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதிர்பாலினம் சம்பந்தப்பட்ட நபர்களாலையும் சில பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க. தேவையில்லாம அதை போய் சிக்கிக்கிறத கொஞ்சம் குறைச்சுக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 கிரகங்கள் வலுவா இருக்குங்க. ஒண்ணு சூரியன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ 2மே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அப்படி இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியனுக்கு திக்பலம், ரிஷபம் சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. ஸோ இந்த 2 கிரகங்கள் வலுவா இருக்கனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்த நீங்க செய்யும் போது கண்டிப்பா அது வெற்றி பெறும். ஏன்னா சூரியனாவே நீங்க தான். ரிஷபத்தின் சிம்மத்தினுடைய அதிபதியே சூரியன் தான். ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிரன். சரிங்களா? ஸோ நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பா அது சாதகமா கொஞ்சம் முடியும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்கனாலையும், அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த புதன் ரொம்ப வலுவா இருக்கனாலையும் கொஞ்சம் இந்த காலகட்டத்துல குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் கூட நீங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா கண்டிப்பா இந்த காலகட்டம் சாதகமா அமைந்து முடியும். அதே மாதிரி சுக்கிரன் வலுவா இருக்கனால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை செய்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய நபர்களால சில நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். சரிங்களா? ஸோ சுக்கிரன் வலுவா இருக்கனால வேலை ரீதியா, தொழில் ரீதியா அங்க இருக்கக்கூடிய நபர்களால சில நல்ல விஷயங்கள், சில ஏற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. ஸோ என்ன இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்த செய்யும்போது, உங்களை நீங்க நம்பும்போது கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவீங்க. அடுத்து சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் 4ஆம் தேதி மாலை 4:30 மணி முதல் மே மாதம் 6ஆம் தேதி மாலை 5:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறையும் போது கொஞ்சம் வீண் மன பயம், வீண் மனக்குழப்பங்கள் கண்டிப்பா வரும். ஸோ இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம், ஏன்னா அந்த இடத்துல 8ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் சேர்ந்திருப்பாங்க. கூட சந்திரனும் போய் சேரும்போது இன்னும் குழப்பங்கள் அதிகமாயிடும். அப்போ இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனம் அதிகமா நீங்க எடுத்துக்கணும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் அதாவது எடுத்தோம் கவுத்தோம்னு சில விஷயங்களை செஞ்சு முடிச்சிருவீங்க இந்த காலகட்டத்துல. அப்போ நீங்க முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயங்களை செய்யற மாதிரி இருந்தா கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி மனசை தெளிவா வச்சுக்கோங்க இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.